இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிஷா தாமா. என்னது, நிஷாவா? ஆமாம்மா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த நிஷா தான். நான் அவளை வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அதனாலதான் என்ன பழி வாங்குறா. இப்படி கூட இருக்குவாங்களாங்க? இருக்கிறாங்களே, என்ன பண்றது. இன்னைக்கு நான் போன 3 கம்பெனிக்கும் இந்த நிஷா தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. அந்த நிஷாக்கு என்ன புத்தி இருக்கா இல்லையாங்க? உங்களை போய் இப்படி இம்சை பண்றாளே. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு அவளுக்கு தெரியும் இல்லையா? அப்புறமா என்ன? இதே மாதிரி நான் போகிற கம்பெனிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லினே இருந்தா எனக்கு வேலை கிடைக்கிறது டவுட்டு தாம்மா. அவ பேச்சை எங்க எல்லாரும் கேட்குறாங்க? ஏன்னா அவங்களது பெரிய கம்பெனி இல்லை, அதனால தான் எல்லாரும் பயப்படுறாங்க. ஏங்க, இந்த கம்பெனியை விட எதுவும் பெரிய கம்பெனி இல்லையா? அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இல்லைண்ணா நான் நிஷா கிட்ட பேசிட்டா? நீ என்னன்னுமா பேச போற? இல்லைங்க, நான் ஒரு முறை நிஷா கிட்ட பேசி தான் பார்க்குறேன் என்ன சொல்கிறான்னு. வேண்டா ஆர்த்தி, அவ ஒன்று சொல்லி நீ ஒன்று சொல்லி அப்புறமா அது பெரிய இஷ்யூ ஆகிட போகுது. இல்லைனா நீ பேஜார் படுற மாதிரி எதனா சொல்லிட போறா. இல்லை பரவாயில்லைங்க, என்னன்னாலும் நான் பேசி பார்க்கலான்னு தான் இருக்கிறேன் அவகிட்ட. வேணான்னு தோணுது, அப்புறமா உன் இஷ்டமா. சரிங்க, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. சே, வேலை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம். எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு வேலை இல்லைன்றதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். எவ்வளோ பேர் வேலை தேடி தேடி கிடைக்காம இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ. அது இருக்கட்டும், இந்த நிஷா கிட்ட பேசி என்ன ஏதுன்னு ஒரு டிசைட் பண்ணணும். நிஷா நில்லு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்கப்பா. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுன்னு இருக்க? உங்களுக்கு தெரியாதப்பா, அனிஷா தான் நினச்சின்னு இருக்கேன். இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? இதில் என்னப்பா இருக்கு வெக்கப்படுறதுக்கு? என் மனசில் என்ன தோணுதோ அதுதானே சொன்னேன். அவங்க ஃபேமிலி எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணின்னு இருக்கிற நிஷானி? இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம், ஊர்ல இருக்கிற என் தங்கச்சி வீட்டுக்கு போயிடு. நான் எதுக்கு அத்தை வீட்டுக்கு போகணும்? நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். இங்க இருந்து எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துன்னு இருக்கிற நீ இங்க இருக்க தேவையில்லை, நீ போயிடு. நீ அங்க முடியாதுப்பா, நான் போகவே மாட்டேன். எதுக்கு நீ அந்த பையன் போற இடத்துல எல்லாம் போய் வேலை கொடுக்காதன்னு சொல்லின்னு இருக்கிற? ஆமாம், என்னை விரும்பலன்னு சொன்னால அதுக்கான தண்டனை தான் இது. அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யாரு நிஷா? நான் யாரா? நான் தான்ப்பா அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. சி, இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா நிஷா? என் பொண்ணு ஏன் இப்படி ஆயிட்டா? நான் உன்னை பத்தி எப்படியெல்லாம் கனவு கண்டிருந்த நிஷா, நீ இவ்வளவு மோசமா ஆயிருக்கியே. நீ இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறியே, இது அவனை மட்டும் பாதிக்காது. பாவம், அவங்க வைஃப் இப்போதான் ப்ரெக்னெண்டா இருக்கா, அவளையும் பாதிக்கும், அந்த குழந்தையும் பாதிக்கும். இதெல்லாம் உனக்கு தெரியலையா? அந்த பொண்ணு இந்த மாதிரி நேரத்துல தான் சந்தோஷமா இருக்கணும். முன்னால அவ டார்ச்சர் அனுபவிச்சுனக்குவா தினம் தினம். உங்களுக்கு வேற பொண்ணுங்களை பற்றி தான்ப்பா கவலை, ஆனால் உங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. என் பொண்ணு ஒழுங்கா இருந்திருந்தா என் பொண்ணை பத்தி கூட தான் நான் கவலைப்பட்டு இருந்துக்குவேன். ஆனா நீ சொல்ற பேச்சு கேட்காம நடந்துக்கிறியே, அப்ப நான் உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இங்க பாரு நிஷா, நான் சொல்ற பேச்சு கேட்கறதா இருந்தா இந்த இடத்துல இரு, நீ இல்லைன்னா வீட்டை விட்டு போயினே இரு. என்னது, நான் வீட்டை விட்டு போகணுமா? நான் எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? இது எங்கள் தாத்தா சொத்து, எனக்கு தான் சொந்தம். இந்த சொத்தெல்லாம் உனக்கு சொந்தம் ஆகணும்னா என் பேச்சை கேட்டுன்னு இரு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்க. யாரை கேட்டு டாடி இந்த டிசிஷன் எடுத்தீங்க நீங்கள்? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? உனக்கு செல்லம் கொடுத்து தான் இந்த நிலைமையில இருக்கிற நீ. இங்க பாரு நிஷா, நான் சொல்ற பேச்சை கேட்டு அத்தை வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இரு. அதுக்குள்ளேயே உனக்கு நான் மாப்பிள்ள பாக்குறேன். ஆகாது டாடி, நான் அத்தை வீட்டுக்கும் போக மாட்டேன். நான் அனிஷை விட்டு என்னை யாரையும் கல்யாணமும் பண்ண மாட்டேன். இது ரெண்டுமே பண்ணலன்னா சைலண்டா இரு, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத. இனி நீ அவங்க விஷயத்துல எதனா தொந்தரவு கொடுக்குற, எதனா டிஸ்டர்ப் பண்றன்னு நான் கேள்விப்பட்டேன், என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த விஷயம்லாம் அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஒருவேளை அனிஷ் ஃபோன் பண்ணி சொன்னானோ? இல்லையே, அவன் சொல்லியிருக்க மாட்டானே. யாரும் நம்ம கம்பெனியில் இருக்கிறவங்க தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு போய் அவங்கள ஒரு கதி பண்ணுறேன். அனீஷ், நீ இதை பத்தியே நினைச்சு தலைக்கு எடுத்துக்காதப்பா. ஆமாப்பா, உனக்கு இது எதுவும் செட் ஆகலன்னா பாரு, நம்ம சொந்தமாக எதனா பிஸ்னஸ் பண்ணலாம்.
ஆமாம் மாப்பிள்ள, நான் கூட இதுதான் சொல்லலான்னு நினச்சின்னு இருந்தேன். கரெக்டாக உங்கள் அப்பாவே சொல்லிட்டாரு. நீங்கள் எதுக்கு மாப்பிள்ள சும்மா வேறவங்க கீழே போய் வேலை செய்யறது? நீங்களே சொந்தமாக எதனா ஒரு தொழில் ஆரம்பிங்களா? மாமா இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் மாமா. இருக்கட்டும்பா, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். வேண்டாம் இருங்கப்பா, இன்னும் ஒரு 2 3 கம்பெனி இருக்குது. அங்க எதுவும் ஆகலனா அப்புறமா வேணும்னா நம்ம பிசினஸ் பத்தி யோசிக்கலாம். இதையே நினைச்சி நீ வருத்தப்படாத அனீஷ். சேச்சா, எனக்கு இதை பத்தியெல்லாம் எதுவும் வருத்தம் இல்லைம்மா. நீங்க எல்லாரும் என்ன நினைக்குவீங்களோன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. நாங்கள் நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? எங்களுக்கு உன்னை பற்றி தெரியாதா? ஆமாங்க, நீங்கள் இதெல்லாம் நினச்சி தலைக்கு எடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணு தான் ஏதோ பைத்தியம் மாதிரி பண்ணுன்னா நீங்கள் ஏன் அதை பற்றி திங்க் பண்ணுறீங்க? ஆமா, அத்தை எங்க காணோம்? சம்மந்தியம்மா உள்ளே இருக்கிறாங்கப்பா. சரி, நானும் போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். ஆர்த்தி, நீ எல்லாம் கரெக்டா சாப்பிட்டுன்னு இருக்கிறியா? மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுறியா? இந்த டென்ஷன்ல அதை மறந்துட போற. அதெல்லாம் நான் கரெக்டாக தாங்க போட்டுன்னு இருக்கிறேன். நெக்ஸ்ட் செக்அப் டேட் எல்லாம் எப்போன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, நான் மறந்துட போறேன். ம், சரிங்க. சரி, நாளைக்கு இன்னும் 2 கம்பெனியில் இன்டர்வியூ இருக்கு, பார்க்கலாம் நாளைக்கு நான் எதனா கிடைக்குதான்னு. கண்டிப்பாக கிடைக்குங்க. ஹலோ, நிஷாவா? ஆமாம், நான் நிஷா தான் பேசுகிறேன். நீங்கள் யார்? நான் ஆர்த்தி பேசுகிறேன், அனிஷோட ஒய்ஃப். ஓ, நீங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. என்ன விஷயம்? நிஷா, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? எதுக்கு எங்களை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? இதை கேட்கலான்னு தான் நான் கால் பண்ணேன். என்னது, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா? ஆக்சுவலி நீங்கள் தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்க. என்ன, நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறேன்னா? ஆமாம், நீங்கள் மட்டும் இல்லைன்னா அனிஷ் கண்ணை மூடி என்ன கல்யாணம் பண்ணியிருக்கான். நீங்கள் இருக்கிறதுனால தானே என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்றான். நீ புரிஞ்சு பேசுகிறியா இல்லை புரியாமல் பேசுகிறியான்னு தெரியல. இனிமே எப்படி அனிஷால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுதான் நான் இருக்கல்ல. ஒரு விஷயம் சொல்லட்டா, அதை பண்ணுங்க. அனிஷ் ரொம்ப நிம்மதியாக இருக்குவாங்க. அனிஷ் நிம்மதியாக இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்கிறேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க? பேசாமல் அனிஷை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ நானும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். நானும் அனிஷும் நிம்மதியாக கல்யாணம் பண்ணின்னு இருக்கோம். என்னது, நான் அனிஷை டிவோர்ஸ் பண்ணணுமா? எதுக்கு? நான் எதுக்கு டைவர்ஸ் பண்ணணும்? என்ன நிஷா, நானும் ஏதோ சின்ன பொண்ணு போனால் போட்டோன்னு சைலண்ட்டாக இருந்தா அளவுக்கு மீறி பேசுகிறீங்க. இது நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்களா? நான் தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களே, ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சைலண்ட்டாக இருக்கேன். இல்லைன்னா இவ்வளோ நேரத்துக்கு நடந்திருக்கிறதே வேறு. என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், டைரெக்டாக பண்ணிவிடுவேன். இப்போ எதுக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணீங்க? இங்கே பாரு நிஷா, நீ எவ்வளோ தடுத்தாலும் சரி, அனீஷ்க்கு எங்கன்னா ஒரு இடத்துல அதுவும் நல்ல கம்பெனியில், உங்களை விட பெரிய கம்பெனியில் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பாவம், பகல் கனவு காணாதீங்க. அது எப்படி கிடைக்குதுன்னு நானும் பார்க்குறேன். என் பெர்மிஷன் இல்லாமல் யாரும் அனீஷ்க்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. உங்கள் திமிரெல்லாம் அடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தே வருவாங்க. அந்த கம்பெனியில் அனீஷ்க்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனில் வேலை கிடைக்கும். அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு பார்க்கலாம். என்னைக்கு இருந்தாலும் அனீஷ் எனக்கு தான். இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் ஃபோனை வைக்கிறேன். ஏதோ பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா இவன் என்ன ரொம்ப ஓவராக போகிறா. சே, எங்கன்னு தான் வராளுங்களோ. ஹலோ அனிஷா. ஆமாம் சார், அனீஷ் தான் பேசுறது. நீங்க யாரு? நாங்கள் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்ற கம்பெனிலேருந்து பேசுகிறோம் சார். நீங்கள் ரெஸ்யூம் போட்டிருந்தீங்களே. என்னது, விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்தா? சொல்லுங்க சார். ஆமாம், ரெஸ்யூம் ஒன்று போட்டிருந்தேன் நான். நாளைக்கு இன்டர்வியூக்கு வர முடியுமா? கண்டிப்பாக வரேன் சார். சார், ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணுமே. சொல்லுங்கள் அனீஷ். நான் இன்டர்வியூக்கு நாளைக்கு வந்து அப்புறமா யாரனா உங்களுக்கு ஃபோன் பண்ணி என் மேலே எதனா சொல்லி அப்புறமா நீங்கள் இன்டர்வியூ வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா? மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டு நடக்கிற கம்பெனி என் கம்பெனி இல்லை சார். உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி எங்களுது. ஆக்சுவலி நான் நிஷா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் ஒர்க் பண்ணின்னு இருந்தேன். பட் அங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆனதால் நான் கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டேன் சார். அதனால தான் வேறு இடத்துல பார்த்துன்னு இருக்கேன்.
அது உங்களோட பர்சனல் சார், அதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. உங்களோட ரெஸ்யூம் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி என் கம்பெனியில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நீங்கள் நாளைக்கு வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். என்னை தப்பா நினச்சிக்காதீங்க. நான் ஏன் இவ்வளோ எல்லாம் பேசினேன்னா, ஆல்ரெடி நான் 3 நாள் கம்பெனிக்கு போயிட்டு வந்தேன். அங்கே யாருமே என்னை இன்டர்வியூக்கு எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா நிஷா மேடம் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான். யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்குற ஆளு நான் இல்லை அனீஷ். நாளைக்கு இன்டர்வியூவில் பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஓகே பாய். இந்த சார் இவ்வளோ போல்டாக இருக்குவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் வேலையை நாளைக்கு இந்த கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்கு போகணும். ஆர்த்தி, ஆர்த்தி, ஆர்த்தி வாங்க ஒரு நிமிஷம். என்னங்க, என்ன விஷயம்? ஏன் இப்படி கத்தின்னு இருக்கீங்க? ஆர்த்தி, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டா? என்னங்க? என்ன ஒரு கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி நாளைக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படிதான் கூப்பிடுறாங்க. அப்புறமா அங்கே போனால் அதுக்குள்ளேயும் நிஷா எதனா ஒன்று பண்ணி வச்சிருக்குவா. இல்லை ஆர்த்தி, நான் அந்த நிஷா பற்றி எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். அதுக்கு இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாளைக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. நான் சொன்னேன் தானே உங்களுக்கு எதனா ஒரு இடத்துல கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு. ஆமாம்மா, இந்த வேலை கிடைச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எந்த கம்பெனிங்க அது? கம்பெனி பேர் மட்டும்தான் தெரியும், விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு. ஆனால் யாருன்னு தெரியாது. நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும்.